அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நம்முடைய கூட்டணியின் தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் தீவிரமான சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடும் 8 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி திமுக பொறுப்பாளர்களிடத்திலே ஒப்படைத்திருக்கிறார். அந்த வகையிலே கள்ளக்குறிச்சி வேட்பாளர் முனைவர் கு மாலதி அவர்களை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர்களிடமும், நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் ஆற்றுமிகு செயல் வீரர் எனது அன்பு சகோதரர் அண்ணன் வசந்தம் கார்த்திகேயன் அவர்களிடமும் ஒப்படைத்திருக்கிறார். வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் அண்ணன் ஏவா வேலு அவர்கள் பேசுகிற போது மாலதி அவர்கள் எனது மூத்த மகள் என்று உரிமையோடு அறிமுகப்படுத்தியதை இங்கே வசந்தம் கார்த்திகேயன் நினைவுபடுத்தினார். அவருக்கு மூத்த மகள் என்றால் எனக்கு அன்பு சகோதரி என்று இங்கே உரிமையோடு எடுத்துரைத்தார். மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் அண்ணன் வசந்தம் கார்த்திகேயன் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் உரித்தாக்குகிறேன். எனது அருமை வாக்காளர் பொதுமக்களே, கள்ளக்குறிச்சியில் ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்தது. இந்த முறை நாம் வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்கிற வேட்கையோடு களத்தில் நிற்கிறோம். எஞ்சிய நாட்கள், இன்றைக்கு 9 தேதி, எஞ்சிய நாட்கள் இன்னும் 13 நாட்கள் தான் உள்ளன. இந்த 13 நாட்களில் நாம் ஆற்றுகிற களப்பணிகள் தான் நம்முடைய வெற்றியை தீர்மானிக்கும். வீட்டுக்கு வீடு சென்று மக்களை சந்தித்து பானை சின்னத்திற்கு வாக்குகளை உறுதிப்படுத்த வேண்டும். அதிமுக சார்பில் இன்றைக்கு வாக்குகளை விலைக்கு வாங்கிவிடலாம் என்கிற மிதப்பில் இருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி அமைத்ததற்கான எந்த நியாயத்தையும் அவரால் சொல்ல முடியவில்லை. இன்றைக்கு நான் சொல்ல முடியும், ஏன் திமுக கூட்டணியில் இருக்கிறேன் என்று சொல்ல முடியும். அண்ணன் ஸ்டாலின் அவர்களால் சொல்ல முடியும், ஏன் விடுதலை சிறுத்தைகளோடு கூட்டணி வைத்திருக்கிறோம் என்பதை சொல்ல முடியும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் ஏதாவது ஒரு கூட்டத்தில் நாங்கள் ஏன் பிஜேபியோடு கூட்டணி வைத்திருக்கிறோம் என்பதை நியாயப்படுத்தி பேச முடியுமா என்று நான் கேள்வி எழுப்ப விரும்புகிறேன். ஜெயலலிதா அம்மையாரால் தூக்கி எறியப்பட்ட ஒரு கட்சிதான் பிஜேபி. ஜெயலலிதா அம்மையார் ஒரு முறை பேசினார், நான் என் அரசியல் வாழ்க்கையில் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டேன், அந்த தவறு இனி நடக்காது என்று சொன்னார். என்ன தவறு தெரியுமா? பிஜேபியோடு கூட்டணி. அதற்கு பரிகாரமாகத்தான் வாஜ்பாய் தலைமையிலான அரசை நான் கவிழ்த்தேன் என்றும் பெருமை பொங்க சொன்னார். இது வரலாறு, இது கற்பனை அல்ல, கட்டுக்கதை அல்ல. அதே ஜெயலலிதா அம்மையார் இனி எந்த காலத்திலும் பிஜேபியோடு அதிமுக கூட்டணி வைத்துக் கொள்ளாது என்று சொன்னாரா இல்லையா? மனசாட்சி இருந்தால் இந்த கேள்விக்கு மேனாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விடை சொல்ல வேண்டும். பாஜகவோடு அதிமுக எந்த காலத்திலும் கூட்டணி வைத்துக் கொள்ளாது என்று ஜெயலலிதா அம்மையார் ஏன் சொன்னார்? எதற்கு சொன்னார்? ஏனென்றால் அது வெகு மக்களுக்கு விரோதமான கட்சி, இந்துக்களுக்கு விரோதமான கட்சி, இஸ்லாமியர்களுக்கு விரோதமான கட்சி, கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான கட்சி, உழைக்கும் மக்களுக்கு எதிரான கட்சி, தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான கட்சி. ஆகவேதான் ஜெயலலிதா அம்மையார் நான் ஒரு முறை தவறிவிட்டேன், இனி ஒருபோதும் தவறிழைக்க மாட்டேன் சொன்னது யார்? ஜெயலலிதா அம்மையார். ஜெயலலிதாவின் வாரிசாக தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிற, சொல்லிக் கொண்டிருக்கிற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயலலிதா அம்மையாருக்கு என்ன பதில் சொல்ல போகிறார்? அவர் விருப்பத்திற்கு மாறாக பாஜகவோடு கூட்டணி அமைத்திருக்கிறாரே, அதற்கு என்ன நியாயம் வைத்திருக்கிறார்? மதவெறி பிடித்த கட்சி. அந்த கட்சி தமிழ்நாட்டிலே வளர்ந்தால் தமிழ்நாட்டு மக்களிடையே நிலவுகிற இந்த அமைதி
சீர்குலைந்து போகும். உத்தரப்பிரதேசத்தை போல தமிழ்நாடும் மாறிவிடும். ஆகவேதான் தளபதி அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த கவனமோடு எச்சரிக்கையோடு இந்த கூட்டணியை உருவாக்கி மேலும் மேலும் வலிமைப்படுத்தி இருக்கிறார். புதிதாக தேமுதிக நம்மோடு இணைந்திருக்கிறது, எஸ்டிபிஐ நம்மோடு இணைந்திருக்கிறது, மனிதநேய ஜனநாயக கட்சி நம்மோடு இணைந்திருக்கிறது. இன்னும் ஒரு சில அமைப்புகள், வேட்டுவ கவுண்டர்களுக்கான அமைப்புகள், முத்தரையர்களுக்கான அமைப்புகள் இந்த கூட்டணியிலே இணைந்திருக்கின்றன. புதிதாக ஒரு கட்சி கூட நம்முடைய நண்பர் விஜய் கட்சிக்கு போகவில்லை. கூட்டணி ஆட்சியில் பங்கு தருகிறோம், கூட்டணி ஆட்சி அமைக்க தயாராக இருக்கிறோம் என்றெல்லாம் விஜய் அவர்கள் சொல்லியும் கூட விஜய் அவர்களை நம்பி யாரும் அவரோடு போகவில்லை. இதுதான் அரசியல். பெரிய கூட்டணி. ஆனாலும் இந்த கூட்டணியில் தேமுதிக வந்து சேர்ந்தது. மிகப்பெரிய கூட்டணி. ஆனாலும் இந்த கூட்டணியில் மறுபடியும் பல கட்சிகள் வந்து சேர்ந்தன. இன்றைக்கு 23 கட்சிகளை கொண்ட ஒரு மாபெரும் கூட்டணியாக இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் அண்ணன் தளபதி அவர்களின் தலைமையில் அமைந்திருக்கிற இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான். தளபதியின் மீது அவ்வளவு நம்பிக்கை, தளபதியின் மீது அவ்வளவு நம்பிக்கை, திமுக மீது நம்பிக்கை, திமுக கூட்டணியின் மீது நம்பிக்கை. தோழர்களே, மதச்சார்பின்மை என்கிற ஒரு மகத்தான கோட்பாட்டை பாதுகாக்க வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான், உயர்ந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் முத்தமிழறிஞர் கலைஞர் கண்ட கனவை நனவாக்கக்கூடிய வகையில் அரசியலமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சு கோட்பாடாக இருக்கிற மதச்சார்பின்மை என்கிற கோட்பாட்டை பாதுகாப்பதற்காகத்தான் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த கூட்டணியை அமைத்து வெற்றிகரமாக வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். இதை புரிந்து கொண்டதால்தான் திருமாவளவன் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களின் கைகளை இறுகப் பற்றி நிற்கிறான். உடும்பு பிடியாக இந்த உறவை பாதுகாக்கிறான். திமுகவோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொண்டிருக்கிற இந்த நட்பு, இந்த உறவு, இந்த கூட்டணி இந்த அடிப்படையில் உருவானதுதான். ஆகவே இங்கே நிற்பவர் விடுதலை சிறுத்தைகளின் வேட்பாளராக இருக்கலாம். வசந்தம் கார்த்திகேயன் அவர்கள் சொன்னதைப் போல இவர் திமுக வேட்பாளர், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளர். வழக்கறிஞராகவும் இருக்கிறார், பொறியாளராகவும் இருக்கிறார். அண்மை காலமாக அரசு வழக்கறிஞராகவும் அடிஷனல் கவர்மெண்ட் பிளீடராகவும் பணியாற்றியவர். இப்போது உங்கள் தொகுதியின் வேட்பாளராக நிற்கிறார். இவர் வென்றால் தொழுதூரை சார்ந்தவர் தான். தொழுதூருக்கு பக்கத்தில் இருக்கிற திருமாந்துரை தான் அவர் பிறந்த கிராமம். வெகு தூரம் இல்லை. அவர் இங்கேயே உங்களோடு வந்து தங்கிக் கொள்வார். உங்களுக்கான குரலை சட்டமன்றத்தில் ஒலிப்பார். அண்ணன் வேலு அவர்களின் வாழ்த்துக்களோடு, வசந்தம் கார்த்திகேயன் அவர்களின் ஆதரவோடு, நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் உள்ளிட்ட தலைவர்களின் வாழ்த்துக்களோடு இந்த களத்திலே நிற்கிற முனைவர் கு மாலதி அவர்களுக்கு உங்களின் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்திலே வெற்றி பெறச் செய்யுங்கள். அதிமுகவுக்கு பாடம் புகட்டுங்கள். மதவெறி சக்திகளை இந்த மண்ணிலே வளர விடுவதற்கு சிவப்பு கம்பளம் விரிக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பாடம் புகட்டுகிற வகையில் உங்களின் மேலான வாக்குகளை, பொன்னான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிட்டு அவரை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்யுங்கள் என்று கேட்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நமது சின்னம், நமது சின்னம், வெற்றியின் சின்னம், திமுக கழகத்தின் சின்னம், காங்கிரசின் சின்னம், கம்யூனிஸ்டுகளின் சின்னம், தேமுதிகவின் சின்னம், இஸ்லாமிய கட்சிகளின் சின்னம், உழைக்கும் மக்களின் சின்னம், பாட்டாளி வர்க்கத்தின் சின்னம், தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களின் சின்னம்.